ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் சர்வஜன அதிகார கட்சியின் கொழும்பு மாநகர சபை உறுப்பினராகிய கனகரஞ்சிதன் பிரணவனோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த அரசாங்கத்தை யாராலும் கவிழ்க்க முடியாது, ஜனாதிபதி குறிப்பிடுகின்றார். அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் அதை மறந்து விடுங்கள். ஆகவே இந்த அரசாங்கம் இதுவரை இருந்த அரசாங்கங்கள் போலில்லாமல் இந்த அரசாங்கம் யாராலும் கவிழ்க்க முடியாத அரசாங்கம். அதே போன்று இந்த அரசாங்கம் ஊழல்வாதிகளை பிடித்து கொண்டிருக்கின்றது, கைது செய்து கொண்டிருக்கின்றது. ஆக பல விடயங்களை ஜனாதிபதி கூறுகின்றார். அது மட்டுமில்லாமல் மிக முக்கியமான விடயத்தொன்றை கூறுகின்றார். ஆகஸ்டில் ஒரு ஜனாதிபதி வருவதாக சொன்னார், டிசம்பரில் ஒரு ஜனாதிபதி வருவதாக சொன்னார். ஆனால் அது எதுவுமே நடக்காது என்று சொல்கின்றார். இந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகள், இந்த அரசாங்கத்தின் நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது? எப்படி நீங்கள் ஒரு சர்வஜன அதிகார கட்சியின் உறுப்பினராக இதை பார்க்கிறீர்கள்? இல்லை, சாதாரணமாக எதிர்கட்சியாக இதை சவாலுக்கு உட்படுத்தலாம் அவங்களால். ஆனால் நான் ஒரு இலங்கை குடிமகனாக பார்த்தால் இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் சிலவளை எங்களுக்கு மிகவும் மனதுக்கு ஆறுதலாகவும் நெருக்கமானதாகவும் இருக்கலாம். ஆகவே தான் உங்களுடைய கட்சியை சேர்ந்த உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் சில இடங்களில் ஆட்சியை அமைப்பதற்கு அரசாங்க தரப்புக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். அது உண்மைதான். இல்லை இல்லை, அப்படி இல்லை. இல்லை, அதை இவரே சொல்கின்றார். திலீப் ஜெயவர்தே சொல்லியிருக்கின்ற சில இடங்களில் ஆட்சியை அமைப்பதற்கு உள்ளூராட்சி சில இடங்களில் கொடுத்துருக்கிறோம். ஆனால் அது கொழும்பினுடைய தீர்மானமோ அல்லது வேறு இடங்களுடைய தீர்மானங்கள், கட்சியினுடைய தலைமை எடுக்கின்ற தீர்மானங்களை அவர்கள் தெரிவித்ததன் பின்னர் அதை நாங்கள் செயற்படுத்தி இருக்கின்றார்கள் உள்ளூராட்சி மன்றங்களிலே. நான் சொல்வது அரசாங்கத்தினுடைய இந்த ஆணவ பேச்சு இருக்கின்றது தானே, எம்மை யாரும் அழிக்க முடியாதுன்றது, கவிழ்க்க முடியாதுன்றது. வல்லவனுக்கு வல்லவன் இந்த வையகத்தில் உண்டு. அது யார்? அது திலீப் ஜெயவீர யாராகவும் இருக்கலாம். திலீப் ஜெயவீரவை நம்புகின்றார்கள். உங்களுக்கு அந்த எழுந்தமானமான எழுச்சி விளங்கி இருக்கும்னு நினைக்கின்றேன். அதே போல் மஹிந்த ராஜபக்சவை கவிழ்க்க முடியாது என்றார்கள், விடுதலை புலிகளை அழிக்க முடியாது என்றார்கள். ஆக இந்த இலங்கையை பொறுத்தவரையும் அல்ல, முழு உலகத்திலேயுமே சில விடயங்களை செய்ய முடியாதென்றால் நடக்கும். இது இப்படி நடக்கும் என்றால் அது நடக்காது. சரியா? ஆகவே இந்த அரசாங்கத்தினுடைய இறுதி காலம் என்றொன்று இருக்கிறது. எதையுமே மேதாவித்தனமாக சிந்திக்கின்ற செயற்படுகின்ற நிலை இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இல்லாது போக வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்வது நட்பு ரீதியான அரசியல். எனக்கு அந்த இடத்துலேயே நல்ல நண்பர்கள் இருக்கின்றார்கள். கொழும்பு மாநகர சபையிலே நான் உறுப்பினராக போகின்ற பொழுது எங்களுடைய உபநகராதிபதி துணை முதல்வர் ஹேமந்த அவர் சொல்கின்றார், மிகவும் ஒரு சந்தோஷமாக என்னை வரவேற்றார். அவர் ஏற்கனவே மாநகர சபையில் இருந்தார். அவருக்கு தெரியும் எங்களுடைய செயற்பாடு, நாங்கள் என்ன ரீதியாக மாநகர சபையில் செயற்படுவோம் என்பது அவருக்கு தெரியும். அதாவது அவர்கள் ஜேவிபியாக இருந்து எப்படி செயற்படுகிறார்களோ, நாங்கள் கம்யூனிஸ்ட்வாதியாக இருந்தவர்கள் செயற்படுவதற்கும், நாங்கள் முதலாளித்துவ கொள்கையில் இருந்தோண்டு கம்யூனிஸ்ட்வாதிகள் போன்று செயற்படுவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. மக்களுக்காக சேவை செய்ய வந்துவிட்டு நாங்கள் காசு பணம் எதிர்பார்ப்பதோ அல்லது கள்ள வேலை செய்வதோ எங்களுடைய அகராதியில் இல்லை. ஆகவே எங்களோட அவர்களுடைய நல்ல நெருக்கங்கள் இருக்கின்றது. அதற்காக கட்சி ரீதியான கொள்கை ரீதியாக அவர்களுடன் நாங்கள் முரண்பட்டு கொண்டு தான் இருப்போம். நான் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்த பொழுது எனக்கு இந்த கட்சிக்கு அழைப்பு வந்து கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட இந்த என்பிபி சார்பு ஜேபி கட்சியினுடைய அழைப்பு வந்திருந்தது, நீங்கள் யாழ் மாவட்டத்தை செய்யுங்கள். அப்பொழுது அங்கு இருவர் செயற்பாளராக இருக்கின்றார்கள். நான் இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள். அப்போ அவர்கள், நான் சொல்கின்றேன், நான் இவர்களுக்கு என்னை அழைத்தவர்கள் சொன்னேன், அவர்கள் அங்கு செயற்பாட்டு ரீதியாக அமைப்பாளர்களாக இருக்கின்ற பொழுது அவர்கள் அவலத்தையும் ஒருங்கிணைத்து விட்டார்கள், ஒழுங்கமைப்பு செய்து விட்டார்கள். இந்த இடத்துல நான் கதிரையை போட்டிருப்பது அழகல்ல. அடுத்தவர் உருவாக்கிற ஒரு விடயத்திலே நான் போய் ராஜாவாக முடியாது, அது அழகும் அல்ல. அதே போல் ஐக்கிய தேசிய கட்சியில் கிட்டத்தட்ட 22 வருடங்கள் நான் இருந்திருக்கிறேன். எமக்கான அது என்னுடைய பாசறை, அது என்னுடைய பல்கலைக்கழகம், நான் அங்கே அரசியலை கற்றிருக்கின்றேன். அந்த பொறுமை என்பது நான் விக்ரமசிங்கே அவர்களிடம் கற்றது தான். நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்பது, அதை அனுபவ ரீதியாக தான் அதை நாங்கள் பொறுத்தால் தான் அரசியலில் பெரிய ஒரு சாதனை செய்ய முடியும். நான் இன்றைக்கு முதல் முறையாக கொழும்பு மாநகர சபையுடைய சபை தொடங்குகின்ற பொழுது நான் மந்திரியாக இல்லை. ஆனால் இந்த 10ஆம் தேதி, கடந்த 10ஆம் தேதி நான் போகின்றேன் மந்திரியாக. கிட்டத்தட்ட 3-4 சபைகள் நான் போகவில்லை. இன்னொருவர் இருந்தார் அந்த சபையில்.
அது வேறொரு வேறொரு திட்டத்தை நாங்கள் அங்கு செயற்படுத்தி நகர்த்தி கொண்டு போனோம். அது சில சிக்கல் காரணங்களால் அது சிலருடைய அரசியல் நகர்வு காரணமாக அது பிழை ஆகிவிட்டது. அவர்கள் தங்களுடைய அரசியல் இருப்பை தக்க வைப்பதற்காக அந்த திட்டத்தை பிழையாக்கி விட்டார்கள். எதிர்வருகின்ற காலத்திலே திருப்பவும் நாங்கள் அதை செய்வோம். அதாவது அந்த அரசியல் சாணக்கியம், ராஜதந்திரம் என்பவற்றை நாங்கள் திருப்பவும் செய்வதற்கான நேரங்கள் இருக்கிறது. ஆக எதுவுமே நிரந்தரம் அல்ல. இந்த அரசாங்கத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்கிறது. எந்த ஒரு ஆட்சியாளரும் 5 வருஷம் தான் இலங்கையில் இருக்க முடியும், 4.5 வருடத்திலே கலைத்து விட முடியும். அதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஆக குறைந்த சட்டம். 68ஆம் ஆண்டினுடைய 23வது சரத்து அதைத்தான் சொல்லுவோம். என்ன காரணத்தை வைத்து அல்லது என்ன தவறை வைத்து இந்த அரசாங்கத்தை கவிழ்க்க முடியும்? இல்லை, அரசாங்கம் அன்று கூடிய பொய்களை களைவதற்கான முயற்சியை செய்யவில்லை. இன்று கூட அதுதான் சொல்கிறார்கள். அந்த அன்று நான் ஒரு இதில் பார்த்தேன், வாசுதேவ நாணயக்காரனுடைய சகோதரர், ஒரு சட்டத்தரணி, அவர் கட்டும் பொய்யை சொல்கின்றார். நாங்கள் இந்த அரசாங்கத்தை பொறுப்பேற்ற பொழுது கேஸ் வெடித்தது, மக்கள் வீதியில் நின்றார்கள். நீங்கள் யாரை முட்டாளாக பார்க்க? அதாவது எதை செய்தது அதை சொல்லுங்கள். ஆனால் மக்கள் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். அதாவது கடந்த 76 வருட காலங்களாக நாங்கள் ஏமாற்றப்பட்டோம், எங்களுடைய பணத்தை சூறையாடினார்கள், நல்ல வேலைகளும் செய்திருக்கின்றார்கள். நேற்று நான் ஒரு காணொளி பார்த்தேன். ரணில் விக்ரமசிங்க அவரை ஒரு தனியார் தொலைக்காட்சி ஊடகவியலாளர் ஒரு பேட்டி காண்கிறார். அப்பொழுது அவர் சொல்கின்றார், 76 வருடத்தில் அவர் செய்த செயற்பாடுகளை சொல்கின்றார். அரசர் காலத்தில் கூட கட்டாத குளங்களை நாங்கள் கட்டினோம் என்றெல்லாம் அவர் சொல்கின்றார். ஆனால் 76 வருடங்கள் ஒன்றும் செய்யவில்லை என்று நான் சொல்கிறேன். ஆனால் 76 வருடங்கள் இந்த நாட்டு மக்களை ஒரு விதமான மாய திரையில் வைத்திருந்த ஆட்சியாளர்களை விட இவர்களை மக்கள் நம்புகிறார்கள். இல்லை, அதுதான் பிள்ளை. அதாவது இந்த ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், இப்போது இருக்கின்றவர்கள், அந்த காலத்திலே அனைத்தையும் தடுத்து நிறுத்தினார்கள். அனைத்து ஒப்பந்தங்களையும், அதாவது நாட்டுக்கு அநீதியை ஏற்படுத்தக்கூடிய. இன்று இவர்கள் சொல்கிறார்கள் தானே, வெளிநாட்டு மாணவர்களை கற்கைக்கு இலங்கை கொண்டு வர வேண்டும். அன்று கணினியில் அந்த பல்கலைக்கழகத்தை உருவாக்க வலிக்கின்ற போது வெளிநாட்டு மாணவர்களை எமது மாணவர்கள் கற்க வழியில் வெளிநாட்டு மாணவர்களை கொண்டு வருகின்ற நிறுத்தினார்கள். சரியா? அதே போல் மின்சாரத்தை ஆஃப் பண்ணுங்கள் என்றார்கள் அவர்களுடைய போராட்ட காலத்தில். அரசு உத்தியோகத்தர்களை சடலங்களை முழங்காலுக்கு கீழே கொண்டு போங்க என்று சொன்னார்கள். அடையாள அட்டைகளை சேகரித்தார்கள். சரியா? இன்றைக்கு ஆனால் அத்தனையும் செய்தவர்கள் இப்பொழுது ஒரு ஜனநாயக நீரோட்டத்திற்கு வந்து ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு வந்து இல்லை. அதான் சொன்னேன், இது அதனுடைய இது ஒரு என்ன சொல்றது, ஒரு சூழ்ச்சி ஒன்றை தான் செய்தவர்கள் இந்த ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள். வடிவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அத்தனை தொழிற்சங்கள், அரசு ஊழியர்கள் கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் இருக்கின்றார்கள். அவர்களுடைய தொழிற்சங்கங்கள் இருக்கிறது. அந்த தொழிற்சங்கங்களில் வருகின்ற சந்தா பணங்களை நேரடியாக அவர்களுக்கு செல்கின்றது. அந்த சந்தா பணங்களை திருடியவர்கள் தான் இன்று பரம்பரை வீடு, பரம்பரை சொத்து இருக்குவதாக தம்புத்தேகமாக அந்த அங்கே இங்கெல்லாம் காட்டிக்கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு அது தேவையில்லை. அவர் சம்பாதித்தது களவன் என்று சொன்னால் எங்களுடைய ஆட்சி களம் வருகின்ற போது அவர்களுக்குரிய தண்டனையை நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருப்போம். ஆனால் நான் சொன்னது, உழைக்கின்ற வர்க்கத்தினுடைய நீதிக்காக, தேவைக்காக போராடி யூனியன்கள், தொழிற்சங்கங்களை அமைத்து அதனுடைய சந்தாபனத்தை எடுப்பதை விட்டுவிட்டு இவர்கள் செய்தது என்ன? தமது வசதிக்காகவும் கட்சி வசதிக்காகவும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஜனாதிபதி தேர்தல் காலத்திலே அனுர திசாநாயக் அவர்களுடைய போஸ்டர் கிட்டத்தட்ட A1 சைஸ் 4 கலர் பிரிண்டட் 100 GSM ஆர்ட் பேப்பர். சரியா? முந்தி ஒரு டிமை பேப்பர், அதாவது நாங்கள் சோத்து பாசல் கட்டுகின்ற டிமை பேப்பரில் ஒரு மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிப்பார்கள் 2 இன்ச்சு ப்ரஷ்ஷால், அதில் 1 இன்ச்சு ப்ரஷ்ஷால் சிவப்பில் எழுதுவார்கள். அதுதான் அவங்களுடைய போஸ்டர். வெள்ளை துணி எடுப்பார்கள், அதில் அதே கருப்பு கலர் ப்ரஷ் அடிச்சுட்டு சிவப்பு கலரில் எழுதுவார்கள். இப்படி இருந்தவர்கள் டிஜிட்டல் பிரிண்டிங், கிட்டத்தட்ட ஒரு போஸ்டருக்கு கிட்டத்தட்ட 300-400 ரூபாய்க்கு மேலே காஸ்ட் ஆகிருக்கும் அந்த போஸ்டருக்கு. எங்களை காசு எப்படி காசு வந்தது? இன்றைக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய பணக்கார கட்சின்னு சொன்னால் அது ஜேபி. அவ்வளவு சந்தா காசு. ஆனால் அன்று ஜனாதிபதி இத்தாலிக்கு போனார், அதற்கு பிறகு ஜப்பானுக்கு போனார், அமெரிக்காவுக்கு போனார். அங்கே இருக்கக்கூடிய வெளிநாட்டில் உள்ளவர்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் தான் பணம் அனுப்பினோம். இப்படி ஒரு அரசாங்கத்தை உருவாக்க தேசிய மக்கள் சக்தி நாங்கள் பணம் அனுப்பினோம். பணம் அனுப்புறது சரி, பணம் வந்த வழியை காட்டத்தானே வேண்டும். மணி லாண்டரிங் என்ற ஒரு சட்டம் இருக்குல்ல இலங்கையில் இருக்குது. அது பிறகு பார்த்துக்கொள்வோம். எங்களுடைய காலம் வரும்போது அதை பார்த்துக்கொள்வோம்.
நான் இன்னொரு விடயத்தையும் கேட்குறேன். சட்ட ரீதியாக ஜனாதிபதி அவர்கள், இலங்கையுடைய ஜனாதிபதி என்பவர் சட்ட ரீதியாக திருமணம் செய்திருக்க வேண்டியவர். ஆனால் எங்களுடைய இலங்கை நாட்டின் ஜனாதிபதியினுடைய முதல் பெண்மணி, அதாவது மனைவியார் என சொல்லப்படுற முதல் பெண்மணிக்கு சில வரைமுறைகள், இது வேலைகள் இருக்கின்றது. இன்று எங்களுடைய முதல் பெண்மணியை நாங்கள் காணவில்லை. எத்தனை ஒரு வருடங்கள் ஆகுது. அதான் இப்போ அது அவர் 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 அதை அந்த விடயத்தை பற்றி பேச இதுவரை யாருமே பேசி சட்ட ரீதியாக அன்றைக்கு அந்த கோட்டாபாய ராஜபக்ச அவர்களுடைய தேர்தல் நேரம் அவர் வேட்பாளர் பட்டியலை தாக்கல் செய்கின்ற பொழுது இலங்கையில் சட்டம் இருந்தது, இரட்டை குடியுரிமை இருந்தால் அது செய்ய முடியாது. ஆனால் அன்று அவர் தாக்கல் செய்கின்ற பொழுது அவருக்கு இரட்டை குடியுரிமை இருந்தது. ஜனாதிபதியாக பின்னர் தான் அவர் அதை நீக்கல் செய்கின்றார். ஆக இலங்கையிலே ஆட்சியாளர்களை கொண்டு வருவதற்கு எந்த விதமான சட்ட நடைமுறைகளையும் தேர்தல் திணைக்களங்கள் பின்பற்றுகின்றனவா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அவர்கள் வென்று வந்த பின்னர் அதை எதிர்த்து கேட்பதற்கு எதிர்கட்சிகளுக்கு திறனி இருக்கின்றதா என்ற சில சிக்கல்கள் இருக்கிறது. ஆக உங்களுடைய கருத்தின்படி இந்த ஜனாதிபதியினுடைய தனிப்பட்ட விடயங்களை நாங்கள் ஒரு பக்கம் வைத்தாலும் கூட இந்த அரசாங்கத்தை சட்ட ரீதியாக இந்த அரசாங்கத்திற்கு இந்த ஜனாதிபதிக்கு சில விடயங்களை பற்றி அவருடைய தனிப்பட்ட விடயங்களை நீங்கள் கூறுகின்றீர்கள். சரி, ஆனால் ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்க்கும்போது மக்கள் நல்ல அபிப்பிராயத்தை கூறுகின்றார்கள். இல்லை, இருக்கலாம். அதாவது நான் பார்ப்பது சில விடயங்கள் இருக்கிறது. ஒரு ஆட்சியாளர் எல்லா விதத்திலும் ஒரு ஒழுக்கமானவராக இருக்க வேண்டும் என்று என்னுடைய நினைப்பு. ஆக இலங்கையினுடைய சட்ட திட்டங்களை கவர்ந்து அதன்படி இருக்கக்கூடிய செயற்பாடுகள் செய்யக்கூடிய ஒருவராக இருந்தால் சிறந்த ஆட்சியாளர். இன்றைக்கு கடந்த 2 முறை கண்டிருக்கக்கூடியவர்கள் எந்த விதமான சட்ட ரீதியான ஒரு ஆட்சியாளர்களாக எனக்கு தெரியவில்லை. சரியா? ஆனால் இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கான காரணம் ஒன்று இருக்கிறது. அதற்கு குறிப்பாக இந்த திசைகாட்டி என்கின்ற சின்னம் வருகின்ற பொழுது கிட்டத்தட்ட 2020ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலின் பின்னர் அது வருகிறது. அந்த தேர்தலில் அவர்கள் 3 ஆசனங்களை பெறுகின்றார்கள். அதன் பின்னர் அந்த சின்னம் அவர்கள் பிராண்டிங் தான். அது வந்து என்ன சொல்கிறது, கேம்பெயின் இல்லை. மாலிமா ஏகேடி என்கிறது பிராண்ட், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குறியீடாகவே மாற்றப்படுகின்றது. மேப்பார கோயில அந்த எல்லாம் அதை இவ்வளோ கிட்டத்தட்ட 4 வருடங்களாக அவர்கள் மினக்கடை செய்து கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு நான் ஒரு சின்ன விடயத்தை கேட்குறேன். ரணில் விக்ரமசிங்கவனுடைய பதிவாக இருக்கலாம், சமூக வலைத்தளத்திலே மஹிந்தவருடையதாக இருக்கலாம், நாமலுடையதாக இருக்கலாம், யாருடையதாக இருக்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் என்பிபி அல்லது இவர்கள் ஜேவிபிக்கு எதிரான ஒரு பதிவு ஒன்று போட்டால் கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 பேர் சிரித்திருப்பார்கள். நாங்கள் அந்த சிரித்தவர்களுடைய எத்தனை ஹார்டின் விழுந்திருக்கு, எத்தனை ஹாஹா விழுந்திருக்கு, எத்தனை சிமைலி எத்தனை விழுந்திருக்குது, லைக்ஸ் எத்தனை விழுந்திருக்குன்னு தான் பார்த்துட்டு அந்த நம்பர்ஸை பார்த்துட்டு போயிடும். அதை அமர்த்தி அதுக்குள்ளே போய் நாங்கள் ஒரு நாளும் பார்க்குறீங்க. அதுக்குள்ளே போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா யாராக்குறேன். முழுவதும் ஃபேக் ஐடிஸும் சைனீஸ் பேர்களும் அதுகள் இதெல்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன், பார்க்காதவர்களை சொல்கிறேன். ஆகவே ஒரு மாயை உருவாக்கி அதை நம்ப வைத்து அப்படி ஒரு கம்பெனி ஒன்றை செய்தது தான் இந்த வெற்றிக்கான காரணம். தொடர்ந்து நிறைய விடயங்கள் பேச இருக்கின்றது. நாங்கள் பேசலாம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவெளி.